சங்க காலத்தின் திருமண முறை. அகநானூரில் 400 பாக்கள் மொத்தம் இருக்கு. அத்தனையும் ஒரு புலவரால் பாடப்பட்டதன்று. பலர் பல்வேறு காலங்களில் பாடியுள்ளனர். இதில் இடைச்சங்க பாக்களும் இருக்கு. காலம் இதுவென்று குறிக்க முடியாத நிலையில் உள்ள பழம்பாக்களில் 2 தமிழர் திருமணத்தை விவரிக்கின்றதாக இருக்கு. முதல் செய்யுள் 86. திருமணத்தில் முதல் நிகழ்வாக விருந்து நடைபெற்றது. மணப்பந்தலில் புது மணல் பரப்பப்பட்டிருந்தது. மனை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இளங்காலை போதில் திங்கள் ரோகிணியுடன் கூடிய நல் ஓரையில் முதுபெண்டீர் மணமகளை நீராட்டுதற்குரிய நீரை குடங்களில் ஏந்தி வந்தனர். அந்நீர் குடங்களில் மலரும் நெல்லும் தூவி பிள்ளை பெற்ற முதுமங்கள பெண்டீர் 4 மணமகளை கற்பு நெறியினின்றும் வழுவாமல் பல நலன்களை செய்து கணவன் விரும்பத்தக்க மனைவி ஆகுக என்று வாழ்த்தி மணி நீராட்டினர். வதுவை நன்மணம் கழிந்தது. செய்யுள் 136. இதுலேயும் இதே மாதிரி முதலில் விருந்து, நல்லோரையில் மனமுழவும் முரசும் முழங்கின. மணமக்கட்கு மண நீராட்டு நடைபெற்றது. வாகை இலை அருகின் கிழங்கிலுள்ள அரும்புகளோடு சேர்த்து கட்டப்பெற்ற வெண்ணூல் தலைவிக்கு காப்பாக கட்டப்பட்டது. தலைவிக்கு தூய உடைகளை அணிவித்தனர். தலைவிக்கு பல அணிகளை அணிவித்தனர். இவ்வாறு தலைவனுக்கும் நிகழ்ந்தது. மணமக்கள் இருவரையும் மணப்பந்தலில் உட்கார வைத்து பலர் அறிய செய்தலே திருமண வினையாக அக்காலத்தில் இருந்தது என்பது இவற்றால் அறியலாகும்.